அளவு கஸ்தூரி மேத்தி இருக்குது இல்லையா, அதை நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்க்குறப்போ அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவர் தெரியாது. இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா இன்னும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி வந்து சூப்பராக செட் ஆகிருக்கும். பாருங்கள் கிரேவி சூப்பராக செட் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.